ஹலோ ஹாய் ஆல் வெல்கம் டு திருத்திஸ் சேனல். இன்றைய நாள் பலனை எல்லா கிரகங்களோட மூமெண்ட்டும் இன்க்ளூடிங் சந்திரனோட மூமெண்ட் கன்னி ராசியில வருது. அதனால 2nd and 3rd of July 2025 என்ன பலன்னு பார்க்கலாம். ராசி துலாம் லக்னம் அவர்களுக்கு உங்க ராசி அதிபதி லக்னாதிபதியே சுக்கிரன் தான். அவர் 8th பிளேஸ், அதாவது ரிஷப ராசியில இருக்காரு. இதனால நீங்க சுறுசுறுப்பு உங்களுக்கு இருக்காது இந்த டைம்ல. அதுவும் இல்லாம உங்களோட 10th லார்ட் அப்படின்றவர் சந்திரன், கடகராசிக்கு சந்திரன் அதிபதி. அவர் கன்னி ராசியில 12ஆம் இடத்துல இருக்காரு. சனி அதை டைரக்டா பாக்குறதுனால உங்களுக்கு நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு தொழில் பண்ணாலும் உங்களுக்கு அது லாபமே கொடுக்காது. ஆபீஸ்ல வேற நீங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுவீங்க, ஆனா உங்களுக்கு அந்த பலன் கிடைக்காது. அந்த அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்காம வேற யாருக்காவது போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நீங்க தூக்கம் இல்லாம உழைச்சு நீங்க பண்ணுவீங்க, அதுக்குண்டான பலன் இப்ப இந்த 2 நாள்ல உங்களுக்கு கிடைக்காது. சோ இதனால நீங்க என்னன்னா தேவையில்லாம அலையாம உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட ரிலேஷன் யாராவது கூட்டிட்டு கோயில் அந்த மாதிரி எங்காவது வெளியில போயிட்டு வர்றது நல்லது. நெக்ஸ்ட் நம்ம விருச்சக ராசி பார்க்கலாம். விருச்சக ராசி லக்னத்துக்கு அதிபதியே செவ்வாய். அவர் கேதுவோட சிம்ம ராசியில இருக்காரு. பிளஸ் உங்களுடைய 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று ரிஷப ராசியில இருக்காரு. இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, அதுவும் இல்லாம சந்திரன் 11th பிளேஸ்ல இருக்காரு, கன்னி ராசியில இருக்காரு. சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க சொன்னதை செய்வீங்க. எது செஞ்சாலும் அதுல உங்களுக்கு வெற்றி, சக்சஸ் கிடைக்கும். உங்க கையில இந்த டைம்ல நிறைய பணம் புரளும். சோ அலையன்ஸ் ஏதாவது மேரேஜ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது நல்லபடியா செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. லவர்ஸ்குள்ள நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பீங்க. இந்த நாளை யூஸ் பண்ணி நீங்க உங்க வீட்டுல சொல்லி மேரேஜ் பிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்ல டைம். தனுசு ராசி தனுசு லக்னம் அதிபர்களுக்கு உங்களுடைய 8ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் கன்னி ராசியில இருக்காரு. ஆனா அங்க டைரக்டா சனியோட பார்வை இருக்கு. இதனால என்ன நடக்கும்னா, நீங்க கடுமையா உழைப்பீங்க, நல்ல எஃபர்ட் போடுவீங்க, தூக்கம் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க உழைப்பீங்க. ஆனா உங்களுக்கு உண்டான நல்ல பேர் கிடைக்குமானா அது கிடைக்காது. பட் நிறைய மனசுக்குள்ள நிறைய பாரத்தை வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. சரி நம்ம எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி நீங்க உழைப்பீங்க. ஆனா அதுக்கு உண்டானது கிடைக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம் இருக்கும். அதை ஃபைனலா நீங்க சக்சஸ் பண்ணி காட்டுவீங்க இந்த 2 நாள்ல. எதனால அப்படின்னா, உங்களுடைய ஹீரோவான குருவும் சூரியனும் உங்களை டைரக்டா பாக்குறாங்க. சோ அதனால எதையும் நீங்க புன்னகையோடு எதிர்கொள்வீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.